சிவமங்கலம். மௌனம் பழகுங்கள், மௌனமாய் பழகுங்கள். இந்த பிற புற சப்தங்களை கடந்து உங்கள் மனத்தின் சப்தத்தை உற்று நோக்குங்கள். காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பம் என ஒரு மௌனோபதேசி விட்டிருக்கிறான். காரிருளில் தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறான். இங்கே எவர் அறிவுக்கும் புலப்படாதவனாய் இருக்கிறான். ஆனால் அவன் மௌனோபதேசியாய் இருக்கிறான் பாருங்கள். ஒரு மௌன குருவாய் இருக்கிறான் பாருங்கள். அவன் தன்னிலையில் பேரன்பின் பெயரால், பேர் அமைதியின் பெயரால், பேரானந்தத்தின் பெயரால் மௌனமாய் விட்டிருக்கிறான். அவன் தன் இருப்பிலேயே அன்பையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உடையவனாய் இருக்கிறான். ஆதலால் அவன் இருக்கும் வரை மௌனமாய் இருக்க முடிகிறது பாருங்கள். அவன் பேசுவதில்லை, பேசாமல் பேசுகிறான், சப்தம் இல்லாமல் பேசுகிறான். மௌனத்தை சென்று அடையுங்கள். என்ன போய் தவம், என்ன தவ சக்தி. எதேச்சை அதிகாரம் உடைய அகம் அது எதேச்சையான போக்குக்கு செல்வதிலிருந்து முற்றிலும் விடுவிக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதை வீழ்த்துவது, அதனுடைய போக்கை வதம் செய்வது தான் தவம். வேற என்ன இருக்குங்க? வேற என்ன இருக்குங்க? வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. வதம்னாவே தவம்னாவே வதம் தான். வதோ பாவ தவோ பாவ. ஏன்னா பேர் ஆர்ப்பரிப்பில் அவதியில் இந்த மனம் பெரும்பாடு பட்டு கொண்டு இருக்கிறது. புரிய மாட்டேங்குது. கடல் மத்தியமத்தில் அமைதியாக இருந்தாலும் கரையெங்கும் பெரும்பகுதி அலையடித்து கொண்டு தான் இருக்கின்றன. மனித மனமும் அப்படித்தான். அந்த இறைச்சலால் தான் இவன் அடுத்ததை நாடுறான். அங்கே அமைதியாக இருந்தால் அமைதியாக இருந்திருப்பான். அது இந்த பசி தாக சுக துக்க இருக்க பொறிகள் புலன்கள் இந்த உடலினுடைய அடிப்படை தேவைகள், அதற்கு நிரந்தர உத்தரவாதத்தின் பெயரால் இது ஒரு எல்லையில்லாத மனநோய் வாய்ப்பட்டிருக்கு. இது ஒரு வெறும் சேத சாதனம். இது ஒரு யந்திரோபாயம். இங்கே வாழ்வதற்காக உனக்கு ஒரு யந்திர உபாயமாக அளிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோதான். எந்த விதத்திலும் நீ அதோடு பந்தப்பட்டவன் இல்லை. அதனால தான் எத்தனை பெரிய விஞ்ஞானமும் அங்கே போய் கை வைக்க முடியல. ஏன்னா இது ஒருத்தனோட நினப்பு, உன்னுடைய வாழ்க்கை. ஆமாம், உனக்கு ஒரு அற்புதமான வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படை வளங்களை நீ போற்றாதிருக்கிறாய். நீ கருதினதை, நீ ஆசைப்பட்டதை, நீ குறித்ததை எண்ணி மனம் வருந்தி உன்னை நீயே முடக்கி கொண்டிருக்கிறாய். இந்த குழந்தைகள்லாம் பிறக்கும்போதே சில குழந்தைகளுக்கு முடி ஜாஸ்தியாக இருக்கும். தான் முடிய அதுவே பிடிச்சிக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். புரியாது, அதை விடுவிக்கிறோம், அவ்வளோதான். அந்த விசையும் அதனுடையது தான், அந்த வலியும் அதனுடையது தான், அதனுடைய கதறலும் அதனுடையது தான். ஆனால் அதை எடுத்து வரத்துக்கு ஒரு தாய் அங்கே இருக்கிறாள். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்மளே துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நோயற்ற வாழ்வே, மனநோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம் தமிழ் சொல்கிறது. நீ திரும்பி பார்த்தீன்னா தெரியும். நீ கடந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் இந்த சகத்தில் இந்த நேரம் நடந்துகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எல்லாமே ஒரே மனித வர்க்கம்தான், ஒரே குலம்தான்.
ஒரே மண் தான், ஒரே விண் தான், ஒரே காற்று தான். இல்லை, அந்த ஒரே களத்தில் சரிசமமாக வைக்கப்பட்டிருப்பவர்கள். உங்களுக்குள்ளார நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டதுனால மேலே கீழே அப்படி இப்படி வந்தது தானே தவிர இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே மனித குலம், மனம் கொண்டு அறியப்படுகின்றவர்கள், மெய் அறிவு கொண்டு அறியப்படுகின்றவர்கள், அவ்வளோதான். இது ஏற்படுத்திக்கிட்டதெல்லாம் வேறு. இது சும்மா தனக்குள்ளே இருக்கிற அந்த ராஜ மாயையினால் அது எதையோ கருதி எதோடு பந்தப்பட்டு அதனால் அது புண்பட்டுக்கிட்டு இருக்குது. இது காயம்னா பேர், அகத்திற்கு அகாயம்னு ஒரு பேர். காயம் இல்லாத காயம். நம்ம ஆகாயத்தை போய் அடையணும். காயத்தினுடைய வழியை, அகாயத்தினுடைய வழியை கிடந்ததுக்கு மட்டும் நீ ஆகாயம் ஆகுவாய். எல்லை தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திரு நடனம் புரிபவனைப் போல நீ இங்கு எல்லை இல்லாத ஆனந்தத்தினால் நிறைந்திருப்பாய். சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ எதையோ போய் அடையணும். நீ அமைதியை தவிர நீ எதையும் அடைஞ்சிடாத. அமைதியை தவிர நீ எதையும் விரும்பிடாத. அமைதியை தவிர இந்த தவம் வேறு எதையும் தரல. நீ எல்லை இல்லாத ஆழ்நிலை மௌனம் அடையிறதை தவிர நீ அடைய போகிற ஞான சித்தியே ஒன்று கிடையாது. இதெல்லாமே ஏமாற்று வேலை தான். சும்மா மனசை அறக்க மாதிரி வைத்துக்கிட்டு அது ஒரு சந்தை கடையாக வச்சுக்கிட்டு நம்ம போய் என்னத்தை போய் அடைய முடியும்? அன்றாடம் ஐயமிற்று உண்பவன் பேரானந்தத்தில் உறங்குகிறான். எல்லை இல்லாத வைத்து பரிபாலனம் செய்பவன் என்ன காரணம்னே தெரியாமல் அவ்வளோ இறுக்கத்தில். யானைக்கு அது பசிக்காக அது அலைஞ்சிட்ருக்கு. ஒரு மனுஷன் உன் தேவைக்கு என்ன அதோட அல்ல. ஆனால் உனக்கு யானை பசி, மனப்பசி, அடங்கல், அமைதி, அடங்கல். ஏன்னா நீ இச்சையிலிருந்து பிறந்தவன், ஆசையிலிருந்து பிறந்தவன். உன்னுடைய மூலமே அதுவாக இருக்குது. இந்த ஆசை இச்சையிலிருந்து தொடங்கினது. இவைகளை விடுவித்து அங்கே பெரும் தன்னிறைவு எய்துறது தான் இதனுடைய முடிவான பேரா, நிலையா, இதனுடைய சித்தியாக இருக்குது. மௌனம் பழகுங்கள், மௌனமாய் பழகுங்கள். கார் இருளில் மறைந்திருக்கிறான் ஒரு கரும் சிற்பம் என மௌன உபதேசி. அவனிடத்தில் பயிலுங்கள். அவன் உங்களுக்கு சகலத்தையும் சொல்லித் தருவான். இறுதி வரை பேசாத ஒரு இறை, எங்கும் நீக்குமர நிறைந்திருப்பது அது. மற்றபடி நம்மளை நாமளே பசியுடையவர்களாக்கிட்டு, துன்பமுடையவர்களாக ஆக்கிக்கிட்டு, தேவையின் பேரால் அதை துன்பம் வந்தது, அளவின்மையின் பேரால் பெரும் துன்பம் வந்தது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னுடைய வருத்தத்திற்கு காரணமானது அப்படின்றது வெறும் கனவாக இருக்கும், மனதினுடைய தன் இருப்பாக இருக்கும். ஒன்றும் கிடையாது. உத்தரவாதம் இல்லாத உலகு, உத்தரவாதம் இல்லாத வாழ்வு, உத்தரவாதம் இல்லாத உயிர். மறுகணம் மர்ம கணமாகவும் இருக்கலாம், மரண கணமாகவும் இருக்கலாம். எதிர்காலம் புதிர்காலமாகவும் இருக்கலாம், உன்னை புதைக்கும் காலமாகவும் இருக்கலாம். இதே நம்ம கணிக்கிறதுக்குள்ள அந்த விவசாயினுடைய விதைப்புகள் நாம். அந்த விவசாயி விரும்பும் பொழுது அவன் விரும்பிய பயிரை அறுவடை செய்து கொள்கிறான். நான் மறுக்க முடியாது. என்னை விதைன்னு நான் சொன்னதும் கிடையாது. அவனே அவன் தேவைக்கு விதைத்தான். அவன் விரும்பும்போது அறுவடை செய்வான். எல்லா பயிர்களையும் அவன் முதிர விடுவதில்லை. இந்த புயல் சகலத்தையும் சாய்க்கிறது போல. அதனால் உன்னுடைய வளங்கள்கள் அதனை உணர்ந்தால் தான் உன்னுடைய மனம் அடிப்படை அமைதியை அடையும். ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த உலகத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் நிறைய பேர்த்திற்கு நினச்சி கூட பார்க்க முடியாத உனக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். கொஞ்சம் மிதப்பு இருக்குது. தேவைகள் திணிக்கப்படும் பொழுது அதை அப்படி கொஞ்சம் உதாசீனம் செய்து, இந்த மனித பிறப்பே அப்படி தான். அதனால தான் மனிதனை மன்னன்னு சொன்னான். இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த எறும்புலேருந்து மிருகங்கள் வரைக்கும் அதனுடைய உணவுச் சங்கிலியில் அதை அனைத்தும் உழைக்கிறது, உண்கிறது, அவ்வளோதான்.
இந்த மனிதன் அவன் உண்ணும் உணவை இதற்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதில் 1000 ஏழைகளினுடைய உழைப்பு, வியர்வை, ரத்தம், மன இறுக்கம், காயம், துன்பம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்துருக்கு. இது பல வண்ணத்தில் இருக்கிறதுனால மரத்தை மறைத்தது மாமத யானைங்கிற மாதிரி இது பல வண்ணங்கள், பல ஏழைகளின் துன்பத்தை நமக்கு உணர்த்தவில்லை. உணவுச் சங்கிலியில் உன் தேவைக்கு நீ தானே பாடுபட்டிருக்கணும், நீ தானே உண்டு இருக்க வேண்டும். நீ அப்படி இருக்கியா? இல்லை தானே. இது வரைக்கும் பிறப்பை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்க, அவ்வளோதான். அதனால தான் உனக்கு இயல்பாகவே அளிக்கப்பட்டுகிறது. கையேந்தினால் கொடுத்து விடுகிறது. அது நம் தாயோ, அது நம்மளுடைய உழைப்பை, கடமையை கூட விரும்பாது அவள் இருக்கும் வரை நமக்கு அதை செய்து விடுகிறாள். நம்ம ஒரு சொகுசு பேர்வழிகள், இன்னும் பெரும் சொகுசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ நினச்சிக்கிட்டு நீ இன்றைக்கி எந்த நிலையில் அமைக்கப்படணுமோ அந்த நிலையில் அமைக்கப்பட்டிருக்க. இன்றைக்கி உனக்கு என்ன இருந்தால் சரியாக இருக்குமோ அதுதான் இருக்குது, அவ்வளோதான். நாளையை பற்றி ஏன் நினச்சிக்கிட்டு இருக்க? நீ யார் யாரெல்லாம் பார்த்து கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாயோ அவர்களுடைய சோக கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த வாழ்வே வேணாம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. சத்தியம் சொல்கிறேன், விரலுக்கேற்ற விக்கம். அதனால் மௌனம் பழகுங்கள், மௌனமாய் பழகுங்கள். ஆமாம், அதாவது இந்த மௌனம் பழகுறதுனா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு மனக்குளம், மனக்கடல்னு வைத்துக்கோமே, அதை அடிச்சுக்கிட்டே இருக்குது. கரை எங்கும் மத்தியமத்தில் அமைதியாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. நம்ம அதற்குள்ளே இருந்து வெளி விவகாரங்களை சிந்தித்து அதை சூடடை வைத்து மேலும் மேலும் அதனுடைய தீவிரத்தை கூட்டிக்கிட்டு இருக்கோம். வெளியே செல்ல சூடு தான். நீங்கள் அகத்திற்குள்ளே அடங்க உங்களுக்குள்ள ஒரு குளிர்தல் தோன்றுகிறது. நீங்கள் உங்களுக்குள்ளே உறைந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மனம் உறைநிலை எய்துகிறது. சிறுக உறைவதறியாது உறைந்து உறைபனியாய் எங்கும் பெரும் பனிப்பிரதேசமாய் ஆகிவிடுகிறது உங்களுடைய மனக்கடல். அப்போ சப்தம் இல்லை, யானை வேணாலும் நடந்து போகலாம். ஆனால் நம்ம விரயம் செய்துட்ருக்கோம். உங்களுக்குள் உறைந்திருங்கள், உங்களுக்குள் குளிர்ந்திருங்கள், உங்களுக்குள் அமைந்திருங்கள், உங்களுக்குள் அமைதியாக இருங்கள். உங்களுக்குள் ஆனந்தம் நிலைத்தேற்றிரும். சத்தியம் சொல்கிறேன். எல்லாம் உங்களை தூண்டுறவங்க தான் இருக்காங்க. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தூண்டல் வினைகள் தான். உங்களுடைய நேரடியாக மறைமுகமாக உங்களுக்குள்ளார பிரித்தாளும் சூழ்ச்சியினால் உங்களுடைய உணர்வுகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளே கிளர்ச்சி ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுடைய கிளர்ச்சி அவர்கள் வியாபாரமாக்கி அவர்கள் பெரிய நிலையை எய்தி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் மேலும் மேலும் பல்வேறு வகையான அவர்களுடைய யுக்திக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றீர்கள். மீட்டெடுத்து கொள்ளுங்கள். ஆசையை தவிர்த்து வையுங்கள். பெருசாக ஆசை வேணாம், ஏமாற்ற வேலை. எந்த இன்பத்தை தேடிக்கிட்டு இருக்கியோ, எந்த பேரின்பத்தை தேடிக்கிட்டு இருக்கியோ அது ஆசையை விட்டும் அளவின் பெயரால் அளிக்கப்படுவது, விலையின் பெயரால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய பொருள் அளிக்கப்படுவது போல் இந்த ஆசையை விடுவதின் பெயரால் அடையிறது பேரின்பமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. ஆனால் இவன் ஆசையே இன்பத்தின் மேலே தான். இதுதான் இந்த உலகத்தில் தரைக்கீழ் வாழ்க்கை, தலைகீழ் நியதி, இருட்டறை விழியிழந்த அரசன் அவன் எழுதிய திருட்டு நியதி. உலக இல்லை களவு. இது உலக இல்லை களவு. இச்சை ஆசையிலிருந்து பிறந்தவன், எதுவும் இல்லாதது. ஆமாம், அதுலேருந்து எளிதாக நம்மளை நாமே மீட்டு எடுத்துக்க முடியாது. அதை மேலானவன் ஒருவன் இருக்கிறான். உனக்குள்ள ஒரு முயலகன் என்கின்ற பெயரால் ஒருவன் முயன்று கொண்டே இருக்கிறான். நீ 1000 முறை தடுத்தாலும் அவன் அடங்குவதே இல்லை. அங்கே மிதிப்பவர் மிதிக்க வேண்டும். வேதங்களாட மிக ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞான ஆனந்த குத்தே. இந்த நாக கங்கண நடராஜ மனோகரன் அவன் தான் மிதிக்கணும். அப்போ தான் உனக்குள்ளே இருக்க அந்த ஆர்ப்பரிப்பு அடங்கும். அப்போ தான் உன்னுடைய மனம் குறைந்தபட்ச குளிர் நிலையை எய்தும். ஆமாம், அதுக்குன்னு நம்மளும் பேராசைப்பட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அடிப்படை தேவை ஆசை ஆகாது. நீ அதற்காக தான் இந்த உணவுச் சங்கிலில் படைக்கப்பட்டிருக்கிறாய்.
உன்னுடைய அடிப்படை தேவை உன்னுடைய தர்மமாக்கப்பட்டிருக்கிறது. நீ அதோடு பந்தப்பட்டவன். உழைக்காது உண்டு விடாதே. அவ்வளோதான். உழைப்புன்னா நிறைய பேத்துக்கு விளக்கமே தெரியல. ஏதோ அறிவு சார்ந்த செயல்கள் அதனால் பெறப்படுவதுன்னு நினச்சிட்ருக்காங்க. சிரத்தை. அதனால் என் செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மௌனம் பழகுங்கள், மௌனமாய் பழகுங்கள், பிறர் அறியாது பழகுங்கள். அந்த காரிருளில் மறைந்திருக்கிறான் ஒரு கரும் சிற்பமென ஒரு மௌனோபதேசி. அவனிடத்தில் மௌனமாய் பழகுங்கள். வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கிற களம்தான், தவிர்க்கவே முடியாது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் வினை புரிய வேண்டியதில்லை, அதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்களை மட்டும் கவனித்து பயணித்திருங்கள். நீங்கள் உங்கள் வாழணுன்னா நீங்கள் மௌனம் அடையணும், உங்களுடைய அகம் அடங்கணும், அமைதி அடையணும், அன்பு அடையணும், ஆனந்தம் அடையணும். தவங்கிறது ஒன்றும் இல்லை. உனக்குள்ளே இருக்கிற தீவிரத்தை வதம் செய்வது தான் தவம். முழுசாக உறைஞ்சி போயிடுறது தான் தவம். கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை, கோயிலும் உம்முலை குளங்களும் உம்முலை. அவ்வளோதான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமலே கெட்டுக்கிட்டு இருக்க மனித வர்க்கம். அதனால் மௌனம் பழகுங்கள். அங்கிருந்து தான் உங்களுடைய ஒரு அர்த்த வாழ்வு தொடங்குகிறது. மௌனம்தான் மௌனம், மௌனம்தான் யோகம், யோகம்தான் ஞானம். மௌனம் இல்லாத மௌனம் இல்லை, மௌனம் இல்லாத ஆனந்தம் இல்லை. உங்களுடைய புறப்போக்கையே தவிர்த்துறது, அப்படியே அடங்கிறது. அறிந்தவர் அடங்கின் புற்றனர், தற்செயலற்று சிவன் செயலென ஓம்பியிரு சோம்பனாய், அன்புற்று இன்புற்று சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் சகல கர்மமும் செய்துட்டு இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோகியா, இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனாய், கருதும் கருத்ததும் கரண்டு கல்லாதவனாய், இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோகியாய், எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையானது மீண்டும் அந்த பாலில் கலப்பதில்லையோ அப்படி இந்த சகத்தோடு சகமாக ஒட்டி உறவாடின பொழுதும் கெட்டியாக தனக்குள் விட்டெடுப்பவன் தாமரையிலே நீர் போலே. அப்படி ஒரு வாழ்வு வாழப்பழகுங்கள். சிவமங்கலம்.